கன்று பிறந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள எந்திரிச்சு நிக்கிறதுக்காக எவ்வளோ போராட்டம் போராடுது பாருங்க. புயல் பூசி எதிர்த்து அதால நிக்க முடியல. பல்டி அடிச்சு விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்கு. மனுஷ குழந்தைகள நம்ம கையிலேயே வச்சு 1 வருஷத்துக்கு மேல பாதுகாத்து மெல்ல அதுக்கு நிக்க நடக்க சொல்லிக் குடுக்குறோம். ஆனா அந்த கன்று பிறந்து கொஞ்ச நேரத்துல எந்திரிக்கலன்னா, அதால தாய்கிட்ட இருந்து பால் குடிக்க முடியாது. பால் குடிக்கலன்னா உடல் சோர்வுற்று அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாம இறந்து போகும். அது எப்படியாவது பால் குடிக்கணும், எந்திரிச்சு நிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ போராடி எந்திரிக்குதுங்கிறத பாருங்க. எந்திரிக்குது, கீழ விழுது, எந்திரிக்குது, கீழ விழுது. திரும்ப திரும்ப போராடி முயற்சி பண்ற கன்று மட்டும்தான் உயிர் பிழைச்சே வரும். அப்ப நம்ம பாதுகாக்கிறதுக்கே இவ்வளோ போராட்டம்னா, காட்டுல இயற்கையா வாழ்றது எவ்வளோ போராடும். அதுவும் வெயில்ல கண்ணு ஈனிட்டுனா அந்த குட்டி வெயில் தாங்க முடியாம உடம்பு இளைச்சிரும். இப்போ நம்ம எடுத்துட்டு வந்து நிழல்ல வச்சிருக்கிறோம். அப்பவும் அது எந்திரிச்சு நிக்க எவ்வளோ போராட்டம் போராடுதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் தாண்டி வந்தாதான் அது ஒரு மாடாகி உண்மையில வாழவே முடியும்.